அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார், சரக்கு ரொம்ப சுத்தமானது. ஏய், நீ ஏன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற? அவர் தான் செக் பண்றாரு இல்ல. Five carat VVS1E color RBC stone. மார்க்கெட்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல விலை போகும். எவ்வளவு? 1 கோடியா? சில சமயங்கள் அதுக்கு மேலேயும் போகும். இத பார்க்கும் பொழுதே நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சது. ஆளு புதுசுங்கிறதாலதான் யோசிச்சேன். நீ சொன்ன பிறகு சந்தேகம் போயிடுச்சு. ஆமா, இத வாங்கலாம்ல? எடுக்கலாம். ஓகே, டன். இத பாருங்க, நம்ம ஆளு என்ன சொன்னாருன்னா, இது அவ்வளவு விலை போகாது, நான் ஒரு 15 வேணும்னா ஒரு 20 தரேன். இல்ல சார், வேண்டாம். ரெடி கேஷ்? இல்ல சார், அது சரியா இருக்காது. ஏய், என்ன கை மேல காசுங்க? சரி, வந்துட்டல, கொடுத்துட்டு போ சார். இது 50 லட்சத்துக்கு குறைஞ்சு கொடுக்க முடியாது. லாஸ்டா எவ்வளவுன்னா கொடுப்ப சார்? முழுசா 50 கொடுங்க, அதுக்கான ஒர்த் இருக்கு சார். அப்படியா? டேய், போய் எடுத்துட்டு வா, கொடுங்க. குடிங்க. எண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் என்ன ஒண்ணா கரெக்டா இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி பொருள் வந்தா என்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன? அது கண்டிப்பா வரும். சரி, நான் கிளம்பட்டுமா? வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். 1 கோடி ரூபாய் வைரம். அப்போ இவன் முதல்ல நம்ம கிட்ட காமிச்சது ஒரிஜினல் கல்லு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொடுத்தது ஒரு டூப்ளிகேட். அப்படியே ஒரு குத்து விட்டனா. ஏன் சைமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் பார்க்கும் பொழுது 2 கல்லையும் ஒரு வித்தியாசமும் தெரியலையே. அவரச்சா, காட்டுல இருக்கிற சிங்கத்தை போலதான் கல்லுல உருவாக்குற இந்த டைமண்ட்ஸும் ஒரு பார்வையிலேயே அது ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நான் வாங்கின வைரத்துக்கு விலை சொல்ல ரஷ்யாவில இருந்து வந்திருக்கல, எனக்கு அது போதும் செய்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவரச்சா, உங்களுடைய இந்த சின்ன பிசினஸ்க்கு விலை சொல்றதுக்காக நான் இப்ப இங்க வரல. அப்படியா? நல்ல நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு பர்மி சூட் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். இது பார் சைமா, அது கிடைச்சா எங்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்க அதுக்கு தாங்க மாட்டீங்க. தாங்கறனா இல்லையான்னு பாக்கலாம். ஏய், இல்ல வரச்சா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணா, அந்த லெஃப்ட்ல கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. இது யார் வீடு சைமன்? நீங்க கிளம்புங்க. சைமா, நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாத. ரூபி ரூபி. பாய். வண்டி எடுற. சரித்திர பொருட்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல பெஸ்டான தி கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட் திவாகரன் சார். மண்ணுல ஏதாச்சும் புதைச்சு வைக்கிறீங்களா, இல்ல புதைச்சதை எடுக்கிறீங்களா? மாஸ்டர். வா சைமன், வா உள்ள போலாம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நல்ல விதைகள்லாம் கிடைச்சது, அதை தான் விதைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ உட்காருப்பா. நீங்க 2 பேருமே எனக்கு சிஷ்யங்க மாதிரி இருந்தது இல்ல, என் பிள்ளைங்களாத்தான் இருந்தீங்க. அது சரி, நீ இப்ப எந்த நாட்டில இருந்து வர? சைபீரியால இருந்த. சைபீரியா, த டைமண்ட் ஹப். ஆர்கியாலஜி, அப்புறம் ஜெமாலஜி. உன்னோட ஐடியாக்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கே.
நீ ஊர்ல இருந்திருந்தன்னா உன்னைத்தான் அனுப்பியிருப்பேன். ஆனா அவனே போறேன்னு விருப்பப்பட்டான், அதனாலதான் அனுப்பி வச்சேன். நீ கடைசியா சந்தோஷ எப்ப பார்த்த? தலசேரி பேலஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நேத்தி ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அவன் உயிரோட இருக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னுட்டாங்க. ஆனா சைமன், எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. எனக்கு தெரியணும் அவன் எங்க போயிருக்கான்னு. மாஸ்டர், அந்த பேக் ஸ்டோரிஸோட டீட்டெயில் எனக்கு தர முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட வந்த கேஸ் தான் இது. ஆனமலையில கரடிமலை எஸ்டேட். அங்க இருக்கிற ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ். ஆக்சுவலி இட் இஸ் அ ஹாண்டட் பங்களோ. அந்த பங்களோல தங்கியிருந்தது ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி. இது எப்பன்னு கேட்டா 80 வருஷத்துக்கு முன்னாடி 1940s. ஒரு கிரெகரி துரையும் அவரோட வைஃப் மார்கரெட்டும். துரை இன்ஜினியரா இருந்தார். அவருக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருந்தா, கேத்தரின். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. தாம் பொண்ணு எப்படியாவது திரும்பி வருவான்னு மார்கரெட் பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தா. தாம் பொண்ணு திரும்பி வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த துரை ஒய்ஃப கூட்டிக்கிட்டு இங்கிலாந்து போயிட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி தாம் மக எப்படியாவது திரும்ப வந்துடுவான்னு, அப்படி அவ வந்தா அவளுக்கு கிடைக்கட்டுமேன்னு மார்கரெட் அங்க ஒரு புதையலை மறைச்சு வச்சுட்டு போனா. அது போதுமே மாஸ்டர். ஒரு அம்மா தான் பொண்ணுக்காக மறைச்சு வச்சிருக்கிற புதையல். ரியலி எக்ஸைட்டிங். கதையை நம்பலனாலும் புதையல் இருக்கிறது உண்மை. அது வெறும் சாதாரண புதையல் இல்ல சைமன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எபீஜியன் பிளட் ரெட் பர்மீஸ் ரூபி. அந்த கரடிமலை எஸ்டேட் பங்களா இப்ப மேத்யூஸ் கிட்ட இருக்கு. அவன் அந்த ஊர்க்காரன் தான். அந்த ஆள் இப்ப அந்த பங்களாவை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கான். சந்தோஷ் அங்க போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கூப்பிட்டு இருந்தான். மாஸ்டர், ஃபைனலி ஐ காட் இட். அதுதான் சந்தோஷ் பண்ண லாஸ்ட் கால். போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தேடுறதுக்கு முயற்சியே பண்ணல. சோ ஆனமலையில மிஸ்ட்ரி இருக்கு, ட்ரெஷரும் இருக்கு. சைமன், திங்க் ட்வைஸ் பிஃபோர் டிகிங். அந்த பங்களால இப்பவும் ஒண்ணு அந்த குழந்தையோட ஆத்மாவோ இல்ல மார்கரெட்டோட ஆத்மாவோ சுத்துதுன்னு அந்த ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. The true mystery of the world is visible, not the invisible. மாஸ்டர், நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. சைமன், உனக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு, சந்தோஷ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். 2வது, அந்த புதையலை கண்டுபிடிக்கணும். அண்ணா, ஆனமலை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழி எதுன? தங்கறதுக்குங்களா? ஆமா. ஏ வினோத், ஆனமலை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வழி. எதுக்கு சார்? நான் அங்க தங்கறதுக்காக வந்தேன். கெஸ்ட் ஹவுஸ்லயா? ஆமா. சார், இப்ப அங்க யாரும் தங்குறது இல்ல. வேணும்னா பக்கத்துல ரூம் இருக்கு சார், அங்க வேணா பாக்கலாமா? இல்ல வேண்டாம், நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறேன். சரி, வாங்க போலாம்.
கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னா அதுக்கு ஓனரோட பெர்மிஷன் வேணும். மேத்யூஸ் தானே ஓனர், நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க உட்காருங்க சார், நான் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. ம். சார் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க போல. நீ ரேஷ்மா கூட்டிட்டு போய் க்ளீன் பண்ணு. சரி. அவங்க அங்க போய் க்ளீன் பண்ணி வைக்கட்டும். ஓகே. ஆமா, சாருக்கு சாப்பிட என்ன வேணும்? இட்டாலியன் லசானியா வித் டபுள் லேயர் சீஸ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கொடுங்கம்மா.